அர்ஜுன் ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில வாழ்ந்து வந்தா. அவனுக்கு வார்த்தைகள் மேல் கொள்ள பிரியம். காதல் கவிதைகள் எழுதுவா. அவன் கவிதைகள் எல்லாம் காதல் ஊற்றும் ஏக்கத்தையும் நிறைஞ்சதாக இருக்கும். அர்ஜுன் தன் கவிதைகளில் வரும் காதலை நிஜ வாழ்க்கையிலும் தேடினான். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கும் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் உட்கார்ந்து கவிதை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தான் அர்ஜுன். அந்த ஆலமரம் ரொம்ப பழமையானது, ரொம்ப உயரமானது. கனவு காணவும் கவிதை எழுதவும் அந்த இடம் அமைதியான சரணாலயமாக இருந்தது. அர்ஜுனோட கவிதைகளை கிராம மக்கள் எல்லாரும் ரசிப்பாங்க. அவன் கவிதைகள் எல்லாம் நெஞ்சை தொடுற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தன்னுடைய கவிதைகள் ஒரு சிறப்பான ஒருத்தரோட மனசை தொடும்னு அர்ஜுன் நம்பிக்கையோட காத்திருந்தான். அவன் மனசின் உணவுகளோட ஆழத்தை புரிஞ்சுக்கிற ஒருத்தர். அர்ஜுனுக்கு ஒரு மியூஸ் வேணும்னு எண்ணினான். சரியான ஆத்மாவை அடையிற வரைக்கும் தன்னுடைய கவிதைகள் வெத்தாதானோ காகிதத்துல எழுச்சுக்களா தான் இருக்குன்னு அவன் நினைச்சான். அவனோ உணர்வுகளை, கனவுகளை, வாழ்க்கையை பகிர்ந்துக்க ஒருத்தர தேடிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அர்ஜுன் பக்கத்து ஊருக்கு போனான். அங்க ஒரு இசை நச்சீரகம் நடந்துச்சு. அர்ஜுனுக்கு இசை ரொம்ப பிடிக்கும். கவிதைகள் மாதிரி இசையும் அவன் ஆத்மாவோட பேசுதுன்னு நினைப்பா. இந்த இசை நிகழ்ச்சி தனக்கு எழுதுறதுக்கு புது உத்வேகம் கொடுக்குன்னு நம்பினான். அந்த நிகழ்ச்சியில ஒரு இளம்பெண் மேடையில உட்கார்ந்திருந்தாள். அவள் பேர் அனிதா. அவள் கையில வீணை இருந்துச்சு. அவள் வாசிக்க ஆரம்பிச்சதும் இசை ஒரு அமைதியான் நதி மாதிரி ஓடிச்சு. அனிதாவோட இசை எங்கும் நிறைஞ்சிருந்தது. அது ரொம்ப அழகா மனசை கொள்ளும் மாதிரி இருந்துச்சு. அவளோட விரல்கள் வீணையின் நரம்புகள் நடனமாடுச்சு. நேரத்தை மறக்கடிக்க மெல்லிகளை உருவாக்குச்சு. அர்ஜுன் மயங்கிட்டான். இவ்வளவு அழகான இசையை அவன் இதுவரைக்கும் கேட்டதே இல்லை. அது அவன் மனசுக்குள்ள ஆழமா ஒரு உணர்வை தோட்டுச்சு. அந்த உணர்வை இதுவரைக்கும் தன்னோட கவிகள்ல தான் வெளிப்படுத்தி இருந்தா. அர்ஜுன் அனிதாவை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் ரொம்ப அழகா இருந்தா. நீளமான சூந்தல், நட்சத்திரங்கள் மாதிரி மின்னும் கண்கள். ஆனா அவளை உண்மையிலேயே கவர்ந்தது அவளோட இசைதான். அவளோட ஆத்மா நேரடியா அவனோட ஆத்மாவோட பேசுற மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ராத்திரி அர்ஜுனுக்கு தூக்கமே வரல. அனிதாவோட இசை அவன் காதுகள்ல கிட்டே இருந்துச்சு. அவன் பேனாவை எடுத்து எழுத ஆரம்பிச்சான். மனசுல உண்டதே, வார்த்தைகளை சொல்ல முடியாததே எல்லாத்தையும் எழுதினா. அவளோட இசையோட அழக பத்தி எழுதினா. அவள் தனக்குள்ள என்ன உணர்வை ஏற்படுத்தினான்னு எழுதினா. ராத்திரி முழுக்க எழுதினா. தன்னோட மனசை காகிதத்தில் கொட்டினா. காலையில் ஒரு புது கவிதை தொகுப்பே தயாராயிடுச்சு. அடுத்த நாள் அர்ஜுன் மறுபடியும் இசை அரங்குக்கு போனா. அனிதா தன்னோட வீணையை எடுத்து வைக்கதை பார்த்தா. தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவளை நோக்கி போனா. உங்க இசை, அர்ஜுன் ஆரம்பிச்சா. அவன் குரல் சின்னதா நடுங்குச்சு. அது அது அற்புதமா இருந்துச்சு. அது எனக்கு எழுத உத்வேகம் கொடுத்துச்சு. அர்ஜுன் தன்னோட நோட்டு புத்தகத்தை அனிதா கிட்ட கொடுத்தா. அனிதாவுக்கு ஆச்சரியம். அர்ஜுன் கிட்ட இருந்து நோட்டு புத்தகத்தை வாங்கினா. அவள் கண்கள் பக்கங்களை பார்த்துச்சு. அவன் எழுதிய வார்த்தைகளை படிச்சுச்சு. அவள் படிக்கும்போது அவன் முகத்தில் ஒரு புன்னகை பூச்சது. அனிதா அர்ஜுனோட கவிதைகளை படிச்சா. அவன் வார்த்தைகள் அவள் மனசை தொட்டுச்சு. அவளோட இசைய மாதிரி அந்த வார்த்தைகள் அழகா நேர்மையாவும் இருந்துச்சு. ஒவ்வொரு வரியிலையும் அவன் உணவுகளோட ஆழத்தை பார்த்தா. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நேரம் செலவிட ஆரம்பிச்சாங்க. அர்ஜுன் தன்னோட கவிதைகளை பகிர்ந்துகிட்டான். அனிதா தன்னோட இசைய பகிர்ந்துகிட்டான். ஒருத்தரோட கலையில இன்னொருத்தர் ஆறுதலையும் உத்வேகத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நாட்கள் போக போக அவங்களோட பாசம் சூடிச்சு. சீக்கிரமே அவங்க ரெண்டு பேரும் காதலிச்சிட்டாங்க. அவங்களோட காதல் கதை அர்ஜுனோட கவிதைகள் மாதிரி காதலும் அழகும் நிறைஞ்சதா இருந்துச்சு. அந்த பழைய ஆலமரத்தடியில அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அர்ஜுன் தொடர்ந்து கவிதைகள் எழுதினா. அனிதா அவங்க வீட்டை இசையால நிரப்பினா. அவங்களோட வாழ்க்கை காதல், கவிதை, இசையோட சக்திக்கு ஒரு சான்றா இருந்துச்சு. அவங்களோட கதை கிராமத்துல ஒரு புராண கதையா மாறிடுச்சு. ஒரு சின்ன கிராமத்துலயும் காதல ஒரு அழகான பூ மாதிரி பூக்கும்னு ஒரு நினைவூட்டலா இருந்துச்சு.